வெல்கம் டு SM தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஜ்ஜி ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் பஜ்ஜி மாவு வந்து ஒரு 8 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்பு தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், ஆப்ப சோடா வந்து ஒரு சிட்டிகை, அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு, அப்புறம் வந்து பஜ்ஜிக்கு தேவையான காய்கறிகள், அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு. ஸோ முதல்ல வந்து இந்த பஜ்ஜி மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பஜ்ஜி மாவு வந்து நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணது. இது எப்படி பண்ணோன்னா 4 கப்பு கடலைப்பருப்புக்கு 1 கப்பு பச்சரிசி மாவை வந்து நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து 8 டேபிள் ஸ்பூன் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து சோம்புத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள், ஆப்ப சோடா, அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த வெஜிடபிள்ஸோடு ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கலக்கிக்குங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம வாழைக்காய் பஜ்ஜி வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வாழைக்காய் வந்து கட் பண்ணுறது வந்து நீங்கள் சிப்ஸ் சீவுறது வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல மெல்லிசாக வரும். நீங்கள் கத்தி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ தின்னாக வராது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது சிப்ஸ் சீவுறது வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பஜ்ஜி மாவு வந்து உங்களுக்கு ரெசிபி சொன்னால அது வந்து நீங்கள் வந்து போண்டா, அப்புறம் பக்கோடா, அப்புறம் ஓமப்பொடி அதுக்கெலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி எலும்பி வரும். நீங்கள் வந்து ஆப்ப சோடா போடுறதுனால இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து வெங்காய பஜ்ஜி போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்கள் கத்திரிக்காயில் போடலாம், மிளகாய் பஜ்ஜி இருந்தால் மிளகாய் பஜ்ஜி, மிளகாயை வந்து கட் பண்ணி அதில் கூட போடலாம் பஜ்ஜி. சரி, மாவு மட்டும் நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க, அப்போ தான் வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து பஜ்ஜி போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி காலிஃப்ளவர் பஜ்ஜி செய்யும்போது காலிஃப்ளவரை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அந்த தண்ணி வந்து அடுப்பில் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து காலிஃப்ளவரை போட்டு ஒரு 3 நிமிஷம் ஊற வைங்க. ஸோ அதிலே வந்து ஒரு பாதி வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பஜ்ஜி போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், மேல் மாவு வெந்துடும், உள்ளே இருக்கிற அந்த காலிஃப்ளவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வேகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து ஒரு பாதி வேக்காடு வந்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பஜ்ஜி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் பஜ்ஜி போட்டிருக்கோம். இந்த மாவுலே வந்து நீங்கள் ப்ரெட்டு பஜ்ஜி இல்லைனா முட்டை பஜ்ஜி கூட போடலாம். முட்டை பஜ்ஜி பண்ணும்போது நீங்கள் மாவு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வந்து கலக்கிக்குங்க, அப்போ தான் மாவு வந்து அந்த முட்டையோடு ஒட்டும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது உங்களுக்கு. பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.